இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்புக்கு உள்ளார முடி வளர்ந்தது. அது எப்படி? அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ திஸ் இஸ் a 40-year-old ஃபீமேல். அடிவயிறு மட்டும் உப்பசனமா ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு சில பல ஸ்கேன்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி முட்டைப்பை, அதாவது ஓவரியோட சேர்ந்து ஒரு சிஸ்ட் இருக்கு. ஓவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவேரியன் சிஸ்ட் ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வேரியஸ் சைசஸ்ல இருக்கும். பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லயே மோர் தென் 15 சென்டிமீட்டர் சைஸ்ல ஒரு சிஸ்ட் இருந்தது. ஸோ பிகாஸ் இட் வாஸ் காசிங் டிஸ்கம்ஃபர்ட் டு த பேஷண்ட் அண்ட் ஆல்சோ சிஸ்டோட சைஸ் ரொம்ப லார்ஜா இருந்ததுனால we went in to explore. லாப்ரோஸ்கோபி இல்லாட்டி கீஹோல் சர்ஜரி மூலியமா தான் இந்த பேஷண்ட்டை அட்ரஸ் பண்ணும். இதெல்லாம் எப்பவுமே பண்ற ருட்டீனான ப்ரொசீஜர் தான். ஆனா இதுல ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓவேரியன் சிஸ்ட் உள்ளார ஹேர் ஃபாலிகல்ஸ், அதாவது நம்மளோட நார்மலான ஹேர் அங்க இருந்தது. அது எப்படி அது அங்க வர முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, this is what is called a dermoid cyst. ஸோ நம்மளோட ஸ்கின், ஹேர் இல்லாட்டி டீத் ரொம்ப அன்காமனான ஏரியாஸ்ல வளரும் போது இந்த மாதிரி dermoid cyst ஃபார்ம் ஆகும். இந்த பேஷண்ட்டுக்கு ஈஸியாவே லாப்ரோஸ்கோபி மூலியமாவே எங்கனால அந்த ஹேர் பார்ட்டிகல்ஸும் சரி அந்த சிஸ்டையும் சரி கம்ப்ளீட்டா எடுக்க முடிஞ்சது. மோர் தென் ஆஃபன் இந்த சிஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பினைன், அதாவது கேன்சர் கட்டியா இது மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதை எப்படியே விட்டோம்னா அது இன்னும் பெருசா வளர்ந்துட்டே போகும், மற்ற ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சின்னதா ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் கண்டிப்பா உடனே டாக்டரை செக் பண்ணி பாருங்க.